டெல்லி செங்கோட்டையில் தொடர்ச்சியாக 12 முறை விடுதலை நாள் உரை நிகழ்த்தி இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்தார் பிரதமர் மோடி. சென்னை செங்கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் அப்துல் கலாம் விருதை பெற்றார் இஸ்ரோ தலைவர் நாராயணன். தூத்துக்குடி புதிய துறைமுக பகுதிகளில் உப்பளங்களை கையகப்படுத்தும் அரசின் நடவடிக்கையை கண்டித்து உற்பத்தியாளர்கள் போராட்டம். தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு முதலமைச்சருக்கு அன்புமணி வலியுறுத்தல். புளித்து போன நாடகங்கள் வேண்டாம் என கண்டனம். விடுதலை நாளையொட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 147 அடி உயர ராஜகோபுரத்தின் உச்சியில் தேசிய கொடி ஏற்றம். கும்பகோணம் அருகே உள்ள 7 லோக நாயகி அம்மன் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேட்டில் வீட்டுமனையில் கூடாரம் அமைத்துக் கொண்டிருந்த வடமாநில இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. தென்காசி மாவட்டம் காசி மேஜர்புரம் மற்றும் அழகாபுரியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமகவினர் மனு. தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்ட நபரை ஊராட்சி செயலாளர் சுந்தரபாண்டி அடிக்க முயற்சித்ததால் பரபரப்பு. உடுமலை அருகே ஜல்லிப்பட்டியில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் சுவாமி சிலையை உடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியல்.